Hey, stop it. Hey, ராமையா. ஏமையா? என் கணக்கு எக்கடா? அவர் நேரம் அந்த புறத்துல இருப்பாருங்க ஐயா. அந்த புறமா? அரண்மனைக்காரங்க நாங்களே அந்த புறம் இல்லாம தெரியுறோம். கணக்குக்கு அந்த புறமா? ஐயோ ராஜா வந்துட்டாரு. கணக்கு. டேய் ஆண்டிச்சாமி. எங்க போனா? கணக்கு. கணக்கு எங்கம்மா? அவர் காணாம போயிட்டார் ராஜா. கணக்கு சார், இப்போ நீங்க வெளியே வரலன்னா உண்மையிலே காணாம போயிருவீங்க சார். போயிட்டாரா? அரண்மனையில இருந்து அண்டாவை திருடிட்டு வந்து இப்படி குழந்தை மாதிரி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க. குழந்தை மாதிரி இல்ல ராஜா, குழந்தை வேணும்னு தான் இப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே வா. வர முடியாது. ஓ, அந்த புறத்துல இருக்கங்கிற ஆணவத்துல பேசுறியா? ஐயோ, ஆணவத்துல பேசல ராஜா. ராஜா இப்ப நான் 6 மாச குழந்தையா இருக்கேன். ஐயோ அப்படி பார்க்காதீங்க. சரி, ஏய் ராஜா, இது 3 எவ்வளோ? ராஜா இதெல்லாம் செட்டப் இல்ல ராஜா. மை லவபிள் ஒய்ஃப்ஸ், தி நேம்ஸ் ஆர் ஜில் ஜங் ஜக். யோ, இதெல்லாம் ஒரு பேராயா? இல்ல ராஜா, பருவமா குருவமா சர்வமா கூப்பிட சிரமமா இருக்குன்னு நான் இந்த பேச்சியம்மன் கோயில போய் பேரை மாத்திக்கிட்டேன். ஏய், நீ பேரை மாத்து இல்ல ஆளை மாத்து. அங்க ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜா 8 மணிக்கு சீஃப் கெஸ்டா போடும்ல. கிளம்புங்க ராஜா. ஏய், இன்னொரு வாட்டி அவன் அத்தான்னா அவன் செத்தான். அவர் கட்டி இருக்கிற பாவாடை என்னது? அடப்பாவாட கணக்கே. ராஜா, இந்த சன்னு டூ மச்சா இருக்குது. தண்ணிக்கு தெர்மாக்குள் போடுற மாதிரி சன்னுக்கு ஒரு சன் பிலிம் போட்டு விட்டுருவோமா? அடுத்த பட்ஜெட்ல போட்டு விட்டுருவோம். ராசா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி இந்த அப்படி. யார் வாய்ஸ் இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்போ யார் கணக்கு வணக்கம் சொன்னது? அவன்தான் ராஜா. மாட்டிக்கிட்டமா? எவ்வளவு எடுத்த? 500. நீயும் சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ற. முடியலையே. ராஜா கும்பிடுறேன் ராஜா. ராஜா கும்பிடுறேன் ராஜா. என்ன கணக்கு நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. டே, ராஜாவை பார்த்து குனிஞ்சு கும்பிடு பட்டு அவருக்கு பிடிக்காது. என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதான் பிடிக்கும். ராஜா நல்லா இருக்கீங்களா? போனதுக்கு அப்புறம் போக்கு விலைக்க வடக்குன்னு அறுத்து விடுங்க ராஜா. அறுத்துட்டாங்களா? என்னையா, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க, கட்டும் கட்டிட்டீங்க. அதானே. சாரி ராஜா, 7 மணிக்கு வர சொன்னோம், 10 மணிக்கு வந்திருக்கீங்க. அதான். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய கருது மட்டும் அப்படியே இருக்கு. அங்கே பாருங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமா அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவோம். லெஃப்ட் லெஃப்ட். கரெக்டா மார்க்ல இருக்கனா? பக்கா மார்க். ஓகே ஓகே. ரெடி. Facebookல லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஆசர மரக்காயா. லாபம். டேய் புளு சட்டை ராஜா அவனை பிடிங்க. யோ 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 வாயங்க. வாடங்க ராஜா. இவன் நம்ம அரண்மனை நிலத்தை 10 ஏக்கரை 10 வருஷமா குத்தகைக்கு எடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மட்டும் நெல் கூட நம்ம அரண்மனைக்கு வந்ததே இல்லை. என்னன்னு கேளுங்க இவனை. மன்னிச்சுக்கிறேங்க ராஜா, 10 ஏக்கர்லையும் நெல் தான் போட்டேன். 200 மூட்டை நெல் விளைஞ்சது. விளைஞ்சு என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 1,20,000 ரூபா கடன் ஆகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நெல்லையெல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏயா, கடன் அடைக்க எல்லா நாளையும் வித்துப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவ? ஏழைக்கு ரேஷன் அரிசி தான். உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிட்றவனுக்கு பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வை. ராஜா ராசா, அவ்வளவு நெல்லையும் போட்டா தான் ராசா கடனை கட்ட முடியும். போட்டு தாக்கிட்டு கணக்கு. ராஜா இந்தாடா 15,000 வச்சுக்க. நன்றி ராசா. வெல்கம் வெல்கம். என்னத்த வெல்லுக்கம். முட்டாள் முட்டாள். ராஜா நீங்க சரியான ஏமாலியா இருக்கீங்க. அந்த விவசாயி கொள்ள லாபம் பாக்குறேன். விவசாயி என்னைக்கியா லாபம் பார்த்துருக்கான்? காப்பி ஆறிட்டு போகுது, குடிச்சிருங்க. ஏய் ராஜா, உங்க அப்பா கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் கணக்கு தான் காந்தி கணக்கா இருக்கு. எங்கடா அந்த திறந்தோப்பு கணக்கு? தோப்பு இருக்கு, மரம் எங்க இருக்குன்னு கேளுங்க. எல்லாம் அதுக்குள்ளதான் ராஜா இருக்கு. ராஜா உங்களை பார்க்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஆத்தாடி, ஏன்டா ஃபேனை திருப்பிட்ட? பென்சில் பறந்துரும். ஐயா வணக்கம். வாங்க வாங்க. வர 15ஆம் தேதி நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன். நீங்க தான் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும். அன்னைக்கு ஐயனார் கோயில் திருவிழா இருக்கு. நான் தான் பட்டம் கட்டணும். அந்த வாரம் முழுக்க பிஸி ஆச்சே. அப்ப சீமராஜாவை கூப்பிட்டுக்கிட்டா? அவ என்னை விட ரொம்ப பிஸி ஆச்சே. என்னையா ஒரு பேச்சுக்கு பிஸின்னு கிளம்பிட்டாங்க. 23 ராஜா வணக்கம். ஒன்றும் இல்லை, வர 15ஆம் தேதி ஸ்கூல் ஃபங்க்ஷன். நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும். வந்துடலாமே. கணக்கு. ராஜா ஆன் தி வே, கம்மிங் கம்மிங்.
15ஆம் தேதி நமக்கு என்ன ப்ரோக்ராம்? தோ செக்கிங். 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம், 4 o'clock எங்கெங்கே போகிறோம். டேய் ராஜா 15ஆம் தேதி போத்தீஸ் திறக்க வர சொன்னாங்களே, அது அவங்க வாட்ச்மேனை வச்சே திறந்துட்டாங்களா? அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடு. நம்ம கடை திறக்க விட பள்ளிக்கூடம் தான் முக்கியம். 15th ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்ட். ஐ ஆம் த சீஃப் கெஸ்ட். ரொம்ப நன்றிங்க ராஜா. வரேங்க. டேய் கொஞ்சமாவது பிஸியா இருக்க மாதிரி நடிங்கடா. அப்பா இதுக்கு மேல எப்படிப்பா பிஸியா இருக்குது? ஏன்டா அவங்க நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதே பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கட்டி கொடுக்கதான். செலவு எடுத்து விட்டுருவாங்கடா. பா பாட்டனார் பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்துருக்காரு. ஃபாதர் நீ ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்க மாட்டியாப்பா? அதெல்லாம் சலிச்சு விடலாம். போ 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 போ. என் பேச்சை கேட்காம உருப்படாம போக போறீங்க. சேம் டு யூ. 26 27 20. டேய் எங்கடா பாதி புறாவை காணோம்? டேய் பரட்ட, ராஜா கேட்குறாருல, என்ன எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு தின்ட்டியா? இல்ல ராஜா, 2 நாள் முன்னாடி சோளக்காடுக்கு மேலே போன அத்தனை ஆம்பளை புறாவும் வர வேலை ராஜா. போட்டுக்கோ. 2 நாள் ஆகுது இப்போ வந்து சொல்றேன். கணக்கு ராஜா வண்டியை ரெடி பண்ணு. உங்கள் கட்டளையே சாசனம். ராஜா இதுதான் புறாக்களின் சரவண பவன். நிப்பாட்டுங்க. பெரியவரே, ஐயா பெரியவரே. இருங்க ராஜா. டே கலட்டு பயலே, சொல்றா கேன பயலே. அடியாய் என்ன இழுப்பு? இருங்க ஒரு நாளைக்கு உங்களை துரத்தி விடுறேன். கணக்கு அவங்க டைமிங்ல தானே சிரிக்கிறாங்க. ஐயா நம்ம அரண்மனை புறா இந்த பக்கம் வந்துச்சா? ஆமாப்பா, சோளக்காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போது 40 பொம்பளை புறா வந்து புளியம்பட்டியை கூட்டிட்டு போயிருச்சப்பா. இப்போ என்ன பண்றது ராஜா? हमारे हुसादा सेठी है, बेडशीट व्यापारी है. నేను రాజేంద్ర బాబు నాయుడు, వాచ్ వ్యాపారి. తొందరగా రండి. இது அஞ்சர்குள்ள வண்டியா? இன்னும் அதையா பாக்குறேன். வாட்ச் வாட்ச் பெட்ஷீட் பெட்ஷீட் சிங்கப்பூர் வாட்ச் மயிலாப்பூர் பெட்ஷீட் 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 எங்க வா. பெட்ஷீட் சார் உன்னை கூப்பிடுறாரு போ. என்னடா நக்கலா? எந்துடா நீங்க? கணக்கு உனக்கு கலாய்க்கு வேற லொகேஷனே கிடைக்கலையா? ஏண்டா மார்கழி மாசம் வைக்க வேண்டிய பெட்ஷீட் சித்திரை மாசம் வெயில வந்துக்கிட்டு வரியா? ராஜா போயிடாதீங்க. இது பெசல் பெட்ஷீட். என்ன ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் நைட் பெட்ஷீட். ஃபர்ஸ்ட் நைட் பெட்ஷீட்டா? అవును బాబు. எம்புட்டு எம்புட்டு சொல்லலாம். வச்சுக்க. சில்லற లేదుடா. பரவாயில்ல வச்சுக்க. சரி எடுத்துங்க எடுத்துங்க. எங்கடா இருக்கு? ஐ நான் ஒரு பீஸ் வித்துட்டேனே, நீங்க ஒண்ணு கூட விக்கவே இல்லையே. நமக்கு எதுக்கு வந்தோம்? அப்ப புறாத்தி விக்க வந்தோம். அப்ப இல்ல புறா தேடி வந்தோம். தேடு. வாட்ச் வாட்ச். வேர் ஆர் யூ புறா? வேர் ஆர் கணக்கு யூ? கணக்கு அது நம்ம ஜாக்கி சான் தானே? ஆமா ராஜா, ராஸ்கல் நல்ல ஊர் சுத்தி பழகிட்டாங்க. இருங்கடா வர்றேன். டேய் அர்னால்டு ஜேம்ஸ் பாண்ட், உங்களுக்குலாம் என்னடா குறை வச்சேன்? செர்லாக்ஸ் கெலாக்ஸ் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டு தானடா வளர்த்தேன். அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து ரேஷன் அரிசி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆரியாதான் பொம்பளை புறா இங்கே இருக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருப்பான். எங்க ஓஹோ எல்லாம் கொலுசு புறாவை பார்த்தோன்னா பல்ல காட்டியிருக்கீங்க. ஹேய் வேணாண்டா, கொலுசை பார்த்து போன புறா லூஸ் ஆகித்தாண்டா தெரியுறான். வாங்கடா நம்ம வீட்டுக்கு போகலாம். கம். யாரோ வர அடே டாம் க்ரூஸ், நம்ம ஊர்ல இப்படி ஒரு புள்ள இல்லாம போயிருச்சேடா. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கூட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. யாருங்க? யார் அது? மரியாதையா வெளில வாங்க, இல்லாட்டி கத்தி ஊரை கூப்பிடுறேன். ஊரை கூப்பிடுவாளா? ஐயோ சண்டைக்காரங்க ஊராச்சே, மாட்டிக்காம இருக்கணுமே. கட்டையெல்லாம் யாரு? வாட்சி வாட்சே வாட்சை తీసుకొట్టారా மேடம்? ஏன்னா வழியல்காரன் கெட்டப்ல வாட்ச் வைக்கிற, அதுவும் மொட்டை மாடியில. திருடு வந்தால? யார் திருட வந்தா? யாருங்க திருட வந்தா? உங்க புறா தான் ஆம்பளை புறால ஏமாத்தி கூட்டு வந்துச்சு, அதெல்லாம் கூட்டு போலான்னு வந்தேன். எனது ஓம் புறாவா? ஆமா அது ஓம் புறா. நான் எப்படி நம்புறது? அது போய் கேளுங்க சொல்லும். வாட்ச் உனக்கு டைம் சரியில்லை. இருங்க, இப்போ என்ன அதெல்லாம் என் புறா நான் நிரூபிக்கணும் அவ்வளோதானே? அதானே? தயவு செஞ்சு அதை கீழே போடுங்க. எதுக்கு?
ஐயே, சி, 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 சி. ஹலோ 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 உள்ள இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்கேங்க. பேசிக்கலி ஐம் டீசன்ட் பாய் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி. அட பிலீவ் மீ. பாத்தீங்கல்ல, எல்லாம் நம்ம புறா. பாய்ஸ், மேடம்க்கு நம்ம அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியல. எல்லாரும் நம்ம ஊர் கிளம்புங்கடா. ஆமா, நீ எந்த ஊரு? சிங்கம்பட்டி. ஏலே புளியம்பட்டிக்குள்ள சிங்கம்பட்டிக்காரன் நுழைஞ்சிட்டான்டா. அச்சோ, வளரிட்டனே. கணக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜா. இருடி ஏங்க, இவனை சிங்கம்பட்டிக்காரனா இவனை விட்டீங்க? அட சண்டால ராஜா, போற போக்குல புக் பண்ணி விட்டு போறானே. ராஜா ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஒரு மேலதாள இல்ல, ஒரு கரகாட்டம் இல்ல. கணக்கு, நம்ம என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? இது ஸ்கூல் ஃபங்க்ஷன். டேய், நான் உட்பட யாரும் சைட் அடிக்க கூடாது. வண்டி எடு. அட, நம்ம புளியம்பட்டிக்காரி. ஓ, அந்த கத்தி ஊரை கூப்பிட்டாலே இவதானா? அவளேதான். அப்ப என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். ஏய் குதிரை, ஏய் குதிரை. என்ன ஏ குதிரை பி குதிரை? அவங்களுக்குலாம் பேர் இருக்கு. ஹி இஸ் அலெக்ஸ், ஹி இஸ் டெலெக்ஸ். பாய்ஸ், டீச்சர் குட் மார்னிங் சொல்லுங்க. என்ன குதிரையை வச்சு கலாய்க்கிறியா? அப்ப கணக்க வச்சு கலாய்க்கிட்டா? முதல்ல வண்டி எடுங்க. எடுக்கிறேன். அப்படியே நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி ராஜாவின் பார்வை ராணியின் இந்த முக்குரு கொட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி வரியா? டேய் அல்லக்கை. அல்லக்கையா? என்ன கணக்கு? இப்ப பாருங்க பர்ஃபார்மன்ஸ். எடாண்டாது வர. கத்தியாரா, துப்பாக்கியாரா, யாராண்ட? இல்ல நீ ஓட்றான். குத்தி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிரேன். ஏன் 3 பொண்டாட்டி நீங்க பாத்துக்கங்க. என்னவா? அந்த 3 டெலெக்ஸே பார்க்க மாட்டான், என்னையே பார்க்க சொல்ற? என்ன ராஜா, வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ, இது தெரியாம போச்சு. அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த பார், இப்போ நீ வண்டி எடுக்கல, நான் உன்னை நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கொடுத்துருவேன். ஏய் 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 ஏய், என்ன இந்த மேஜிக் மேன் காஸ்டியூம் போட்டு ரொம்ப தான் பேசுற? மரியாதையா கிளம்பு. கிளம்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏய், யார பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காப்பி போட்டு பேச சொல்லவா? வாடா. இருங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 3 இருக்கு, இதுல நீ வேற. வேணா ராஜாவை வச்சுக்க. நான் நல்லா வச்சுக்கிறேன். ராஜா, நீ ஓவரா பேசும்போதே தெரியும் நீ வாங்க போறேன்னு. இந்த பார், இது சீஃப் கெஸ்ட் கார் நிறுத்துற இடம். நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வண்டியை எடுக்கல. ஹலோ, நாங்க யார் தெரியுமா? ஆமா, இவர் பேரு சீமராஜா வந்துட்டார். ராஜா, உங்களை நீங்க பில்டப் பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடியை போடுங்க, ஸ்டைல திரும்பி நில்லுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க, எங்க ஐயா யாரு போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. ராஜா, உன்னை கொன்றுவீங்க. கிளம்பு. ராஜா ராஜா நில்லுங்க. எங்க புறப்பட்டுட்டீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூலா? நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, யார் ராஜா உங்களை அசிங்கப்படுத்துறது? வாயில விசில வச்சு சுத்ததுல அந்த பிள்ளைதான். ஓ, அந்த பிடி டீச்சரா? பிடி டீச்சரோ ஊட்டி டீச்சரோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. வந்தோம், இன்சல்ட் பண்றீங்க, நாங்க கிளம்புறோம். அவங்களுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளை கேட்காதாமா? கேட்க வைக்கிறேன். பிராமிஸ்? நான் ஹெட் மாஸ்டர், அதனால தான் பண்ண சொல்றேன். பிராமிஸ். என்ன கணக்கு? விசில கை தட்டல அனல் பறக்குது. அது நம்ம நடந்து வந்தாலே நடக்கிறதானே. அப்ப கிளாப்ஸ் நமக்கு இல்லையா? நல்லா 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 பண்ணணும். பாரு பாரு, நல்லா பாரு, பாப்பா வித்தை காட்டுது பாரு. அடியே பாரு. கணக்கு ராஜா, நம்ம அரண்மனைக்கு வதா மகாராணி. சும்மா சாமுத்திரிகா லட்சணத்துல சலிச்செடுத்த சுகர்ல. எப்படி ஓப்பனா சொல்லணும்னா சுபோபு.
சாரி கேளு. எதுக்கு எதுக்கு சார்? சார்? நீங்க தானே சாரி கேட்க சொன்னீங்க. ஆமா, நான் தான் சாரி கேட்கணும்னு. ஆக்சுவலி ஐ எம் வெரி சாரிங்க. நீங்க கல்லெடுத்து எறியும் போது தேவையில்லாம கணக்கு கல்லு மேல விழுந்துட்டான். ஹோப் கல் இஸ் ஆல் ரைட். அட கல் நெஞ்ச ராஜாவே. கணக்கு ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ். யார் சார் இவங்க? திட்டம் வாங்கிட்டு சாரியும் கேக்குறாங்க. இவர்தாம்மா நம்ம சீஃப் கெஸ்ட் சீம ராஜா. போலாமா? போயம்மா. ஸ்டேஜுக்கு. ஆமா, எப்பவுமே ஜாயின் பண்ணி விடுறதே உன் வேலையா? அத ஒன்ன வச்சுதான் ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வா கூப்பிடுறேன். நமது பள்ளியின் அழைப்பை ஏற்று ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சாப்பிடு. சந்தோஷம். ராஜா பேசுறவனை ஏன் பாக்குறீங்க? அந்த பிள்ளைய பார்க்கலாம்ல. ஆல்ரெடி அங்கதான் இருக்கீங்களா? கண்டினியூ கண்டினியூ. தந்தானே தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே 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 தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே தந்தானே தானே. ஒளிஞ்சுக்கிட்டா இதோ வர்றேன். கலா டீச்சர். கணக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். உத்தரவு ராஜா. நல்ல குடிமா மைக்க தின்றாத போ. பார்வையாளர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதால் கலா டீச்சர் அவர்களை எழுந்து பின்வரிசையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தந்தானே தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே தானே நானே தந்தானே தந்தானே. என்ன காத்து பலமா உன் பக்கம் அடிக்குது? ஆமா, நானும் கேட்கல, நீங்களும் சொல்லல. இது என்ன ஃபங்க்ஷனு? ஐயோ சாரி ராஜா, இது பள்ளி ஆண்டு விழா. ஆசிரியர் ஒருத்தரை செலக்ட் பண்ணி நல்லாசிரியர் விருது கொடுக்குறோம். யார் அந்த நல்லாசிரியர்? சார். யோ, உன்னதையா கேக்குறேன், யார் அந்த நல்லாசிரியர்? அந்த முதோரோல 3வது ஆளா அம்சமா இருக்காளே அமுதா டீச்சர் தான் நல்லாசிரியர். யோ, அவங்களுக்குலாம் நல்லாசிரியர் தர முடியாதியா? ஏன்? நான் வேற ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். யார? அந்த 4வது ரோல 3வதா உட்காந்துருக்காங்கல்ல, யாரா இருக்கும்? அவங்க தான். ஐய, அது பிடி டீச்சரு. ஐயப்பா அச்சண்ணா, அந்த கூட்டத்தை பாரியா, அந்த கூட்டத்திலேயே நல்லா இருக்கிறது அவங்க மட்டும்தான். அப்ப அவங்க தானே நல்லாசிரியர். ஆனா நான் அமுதாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் செல்வி டீச்சர்ட்ட மனசையே கொடுத்துட்டேன். ஐயோ, இவனுக்கு பொண்ணுங்க வீக்னஸ் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விழாக்கு கூப்பிட்டுருக்கே மாட்டேன். நமது சீமராஜா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். ராஜா, உங்கள்கிட்ட கூப்பிடுறாங்க, போங்க. ப்ளீஸ் வாங்க சார். சைட் அடிச்சதுனால மறந்துட்டேன். எனக்கு மேடை பேச்சென்றாலே அலர்ஜி. அதையும் மீறி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய வளர்ச்சி. நல்லாசிரியர் என்றால் யார்? காலை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரேயர் அட்டெண்ட் பண்ணி 8:30 மணிக்கு கிளாஸ் எடுத்து ஹோம்வொர்க் கொடுத்து டெஸ்ட் வைத்து நல்லா இருக்க பசங்களை தூங்க வைத்து அவர்களும் தூங்கி 100க்கு 100 மார்க் வாங்க வைக்க கொட்டி கொட்டி படிக்க வைப்பவர் மட்டுமா நல்லாசிரியர்? அல்ல, அகமும் புறமும் அழகாக, பார்ப்பவர் கண்கள் குளிராக, கன்ஃபார்மா உனக்கு தான். கலையோடு சேர்த்து கல்வியையும் கலந்து கொடுப்பவர் தான் நல்லாசிரியர். அந்த வகையிலே நமது தலைமை ஆசிரியரின் பரிந்துரைப்படி அவங்க தானே சார் இல்ல, இந்த விருதை வாங்க சிலம்பு செல்வி சுதந்திர செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம். ராஜா ஒரு நிமிஷம். சிலேபி எடுத்துக்கிறோம். சிலேபி. சிலேபினா என்ன? சிலேபி. அவரு செல்ஃபியை தாங்க சிலேபின்றாரு. யோ, கீழ ஆடு. கப்பு
கவுந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, அடிக்க மாட்டேங்கிறா. அடி உதவுற மாதிரி அர்னால்டு கூட உதவ மாட்டான். அவனும் கிடக்குறானுங்க. டீச்சர் நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. என்னை விட்டுருங்க. எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கல, யார் மேலேயும் நம்பிக்கையும் இல்லை. தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன கணக்கு, நம்பிக்கை இல்லைன்ட்டு போறா? ஆட இவளை விடுங்க ராஜா. உங்களுக்கு தீபிகா படுகோணல் தான் கரெக்டா இருக்கும். யாரு? தீபிகா படுகோணல். கொன்றுவீங்க. அவ ஃப்ரெண்ட கூப்பிடு. ராஜா இவளே நல்லா இல்லங்கற, அவ ஃப்ரெண்ட் ஓகேவா? டேய் அந்த புள்ளைய கூப்பிட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை கேளுடா. என்னடி ஆச்சு? ஏய் இந்தாப்ல முத்தலக. இவனே இங்க வாடா. என் பேரு ஜமுனா. அந்த வெங்காயம்ல இருக்கட்டும். என்ன உன் ஃப்ரெண்ட் ராஜாவை பார்த்து உன்னை பிடிக்கல, உன்னை நம்பிக்கலன்ட்டு போறா? ராஜா நான் 2-3 பொண்டாட்டி வச்சிருப்பாங்கன்னு பயந்தான். அவன் ஒன்ன ஓகே பண்ணி ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல 2-3 எல்லாம் அதானே. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க கூட இருக்கிற கணக்குக்கே 2-3 பொண்டாட்டி இருக்கு. சோத்துல மண்ணலி போட்டா. அப்போ ராஜா ஏங்க என் கணக்கு கடைசியில என் காதலுக்கு வில்லன் நீயா? ஐயோ ராஜா, என்னால உடஞ்சு போட உங்க காதல ஒட்ட வைக்கிறது என் பொறுப்பு. அவதான் நம்பிக்கை இல்லன்ட்டு போறாளே. ஐயோ நம்பிக்கை வரும், வர வப்பே. எப்படி? இருக்கவே இருக்கு கெட்டப்பு. ஸ்ரீ ராமஜெயம் வாருங்கள். மார்க்கெட்டில் உள்ள அனைவரும் நம்மளை பார்த்து பேரானந்தப்பட போகிறார்கள். அப்சல்யூட்லி. சாமிகளா கலெக்ஷன் கிளம்பியாச்சா? டேய் அங்க கலெக்ஷனுக்கு போலடா, அப்ப கனெக்ஷனுக்கு போறோம். கணக்கு ஆமா. நான் இந்த கெட்டப்ல காமெடியா எதுவும் இல்லையே. ஜீச்சி ஸ்ரீ ஜெயராமர். பிராமிஸ். வாட் பிராமிஸ்? போங்க. ராமா ராமா ஹரி ராமா சேராமா ஸ்ரீராமா ராமா ராமா ராமா. அப்தா ஃப்ளவர்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ராமர் இல்ல பத்தா, ராமர் வேஷம் போட்டிருக்கேன். ராமா நீ போடாத வேஷமா? பாத்தீங்களா ராஜா என் பிராமிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? இந்த ராமர் கட்ட போட நேர டீச்சருக்கு முன்னாடி போய் நின்னீங்க, அவங்களுக்கு உங்க மேல தன்னால நம்பிக்கை வரும். அப்பத்தா உங்களுக்கு என்ன வேண்டுதல்? என் மருமகளுக்கு தலைப்புள்ள ஆம்பளை புள்ளையா பிறக்கணும். தலைக்கே தலைப்புள்ள பொம்பளை புள்ள தான். பொம்பளை புள்ளனா என்ன குறைச்சலா? எது மறந்தாலும் சரிதான். ஓ மையன் எங்க இருக்கான்? துபாயில இருக்கான். கனெக்ஷனே இல்லாம கரண்ட் எப்படி அப்பத்தா வரும்? வேணா சைடுல ஒரு இன்வெர்டர் வச்சுக்கலாம்ல ராஜா? ஐயா நீ ஒரு 1/2 hour ஆஞ்சநேயரா பிஹேவ் பண்ணியா? ஓகே ராஜா, ஓகே ராஜா. அப்பத்தா நீ என்ன பண்ற? துபாயில இருக்க மகனை இந்தியாவுக்கு இறக்கு. சரி ராமா. முதல்ல உன் புருஷனுக்கு போன போட்டு துபாயில இருந்து வர சொல்லி. அனுமான் சொல்லுங்க ராமா. அங்க பாரு நம்ம ஃபர்ஸ்ட் லுக் லீக் ஆயிருச்சு. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இப்போ என்ன பண்றது? டிராபிக் ஓவரா இருக்குது. அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம போலாம். இங்க பாருங்க, ஹரே ராம். சாமி வேஷம் போட்டு காசு கேட்டா கொடுக்க மாட்டேன். வேஷத்தை கழிச்சிட்டு வாங்க, காசு வாங்கிட்டு போங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. அவளும் கொடுக்க மாட்டோம், நீயும் இங்க இருந்து போக மாட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம். இந்த 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பாட்டா? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம். தேவையா உனக்கு? கரெக்ட் தான். ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவை. ஏங்க இப்பதானே காசு. சீக்கிரம் உண்டாகட்டும் மகளே. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா ராஜா? மங்களம் உண்டாகட்டும் மகளே. செல்வி செல்வி யார் அந்த கண் பாரு. அம்மா என்னங்க வேணும்? நம்பிக்கை வேண்டும். ஒரு நிமிஷம். எதுக்கு சிரிக்கிறா? நம்ம தான் பஞ்சே அடிக்கலையே. அதானே. நம்பிக்கை இல்லைங்க. ஏங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. அதான் இல்லன்றல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யா இந்த கெட்டப்ல செம்ம காமெடியா இருக்கீங்க. ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா ராமையா கொன்றுவீர்கள், கொண்டே விடுவீர்கள். ஏங்க 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்கேங்க. உண்மையிலே காமெடியாவா இருக்கு. வந்த விஷயத்த சொல்லுங்க. இது வரைக்கும் அரண்மனையில் யார் யார் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உண்மையா இருப்பேன், நம்புங்க. சீதாதேவி அப்படி இந்த அனுமனி நம்புங்கள்.
முற்றும் துறந்து என் 3 பொண்டாட்டிகளையும் மறந்து உங்கள் இருவர் காதலுக்காக காலம்புறம் காவலாக இருப்பேன். அதுவும் கட்ட பிரம்மச்சாரியாக. கணக்கு டீச்சர் உங்க போன் அடிக்குது. ஐயோ போன் ஜட்டிக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. கணக்கு போன் சைலண்ட்ல போடு. மன்னிக்கணும் ராஜா, அவசரத்துல சைலண்ட்ல போடாம ஜட்டிக்குள்ள போட்டுவிட்டேன். வெளியே போடா ஐயோ ராஸ்கல். சொல்லுங்க. உண்மையில நம்பிக்கை எல்லாமே இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா மரியாதை இருந்துச்சு. இப்போ இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போச்சு, நம்பிக்கையும் போச்சு. கிளம்புறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு குட்டி கதை சொல்லிக்கட்டுமா? சொல்லுங்க. கிரேக்கத்துல ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று இருந்துச்சாம். அது எட்டாத உயரத்துல இருக்க அந்த சூரியனை காதலிக்க தினம் பறந்து போகுமா. ஆனா அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம பாதியிலே எரிஞ்சு சாம்பலாகி தரையில விழுந்து மீண்டும் அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்த ஃபீனிக்ஸ் பறவை திரும்ப 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 அந்த சூரியனை நோக்கி பறந்து போகுமா. பசங்க நாங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்களை நோக்கி திரும்ப 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 வந்துகிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். ஆனா வராது.